கேட்டுக்கிறோம். ஆவியானவர் ஒரு ஆத்மாக்கு உங்களை அழைக்கல, உலகம் முழுவதும் அநேக ஆத்மாக்கள் விடுதலை பெறதான் இன்னைக்கு கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஞாயிற்றுக்கிழமையில ஆராதனை நடத்துற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் மக்களுடைய நிலைமையை நல்லா நீங்க கவனிங்க. உங்க மந்தைகளுடைய நிலைமையை நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இன்னைக்கு பேர் புகழுக்கு சபை நடத்த நம்ம வரல. அவங்க 500 பேர் வச்சிருக்காங்க, நான் 200 பேர் வச்சிருக்கேன். அவங்க 1000 பேர் வச்சிருக்காங்க, நான் 500 பேர் வச்சிருக்கேன். இல்லாட்டி அவங்க 2000 நான் 1000. அவங்க இன்னைக்கு 1 கோடிக்கு சர்ச்சை கட்டினா நான் 4 கோடிக்கு. அவங்க 1 லட்சம் ரூபாய்க்கு தசமா கொடுத்தா நான் 2 லட்சம் ரூபாய் கொடுக்க. அதுக்கு நம்ம வரல. நம்ம முழு மனதோடு கர்த்தரை தேடி கர்த்தருடைய நாட்கள், கடைசி நாட்கள் அநேக மக்கள் அவருடைய சமூகத்துக்கு திருப்புறதுக்கு பயபக்தியோட கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அந்த பயபக்தி நமக்குள்ள வேணும். அதை விட ஊழியத்துல நிக்கிற யாரா இருக்கலாம், வாலிப தங்கச்சியா இருக்கலாம், தம்பிமாரா இருக்கலாம், ஊழியக்காரருடைய பிள்ளைகளா இருக்கலாம், யாராவது அந்த பயத்தோட நிலுங்க. ஃபுல்ஃபிட்ல தேவன் உங்களை பாக்குறாருன்னு நீங்க அந்த பயம் உங்களுக்குள்ள இல்லைன்னு வைங்க, ஆண்டவர் அசையாட முடியாது.